பெருமாளோட 108 திவ்ய தேசத்துல 64 திவ்ய தேசத்துல இருக்க ஆஞ்சநேயர் கோயில்ல கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. அடுத்த 48 நாளைக்கு மண்டலாபிஷேகமே போயிட்டு இருக்கு. 24 நிமிஷம் இந்த கோயில தியானம் பண்ணியோம்னா நீங்க நினைச்ச காரியம் நடக்கும்னு சொல்றாங்க. ரொம்பவே சக்தி வாய்ந்த இந்த கோயில் எங்க இருக்குன்னு சொல்ற டைம் இருக்கவங்க போயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூனிக்கான அப்டேட்ஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கோயிலோட பேர் அருள்மிகு யோக நரசிம்மர் திருக்கோயில். இந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னா ராணிப்பேட் மாவட்டத்துல சோளிங்கர் அப்படின்ற ஊர்ல தான் இருக்கு. இந்த மலைக்கு அடிவாரத்துல குளத்துக்கு பக்கத்துல பெரிய ஆஞ்சநேயர் சிலையை உங்களால பார்க்க முடியும். ராமாவதாரம் முடிச்சு ராமர் வைகுண்டத்துக்கு போறது முன்னாடி ஹனுமான் கிட்ட சொன்ன வார்த்தை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நரசிம்ம அவதாரத்தை தரிசனம் பண்றதுக்காக 7 ரிஷிகள் சோளிங்கர் மலைக்கு மேல தியானம் பண்ணிட்டு இருக்காங்க. அரக்கர்கள் தியானத்தை கலைக்கிறதுக்காக வருவாங்க, அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும்னு சொல்லியிருப்பாரு. அதனால ஆஞ்சநேயர் ரிஷிகள் தவம் பண்ற மலைக்கு பக்கத்துல இருக்க மலைக்கு மேல அமர்ந்திருப்பாரு. ராமர் சொன்ன மாதிரி தவத்தை கலைக்க வந்த காலக்கை அரக்கர்களை ஆஞ்சநேயர் நரசிம்மர் கொடுத்த சங்கு சக்கரம் கொண்டு வாதம் பண்ணியிருப்பாரு. இதனாலதான் இங்க இருக்க ஆஞ்சநேயர் சங்கு சக்கரத்தோட அருள் பாலிக்கிறாரு. 24 நிமிஷம் தவம் பண்ணப்பவே நரசிம்மர் அவங்களுக்கு காட்சி கொடுத்திருக்காரு. அதனாலதான் இந்த மலைக்கு மேல 24 நிமிஷம் நீங்க இருந்தாலோ 24 நிமிஷம் தவம் பண்ணாலோ நீங்க நினைச்ச காரியம் நடக்கும்னு சொல்றாங்க. நீங்க பெருமாள் பக்தரா இருந்தீங்கன்னா ஓம் நமோ நாராயணன் கமெண்ட் பண்ணுங்க. முதல்ல இருக்க பெரிய மலையில நரசிம்மர் உங்களால் தரிசனம் பண்ண முடியும். மொத்தமா 1300 படிக்கட்டு இருக்கும். இந்த கோயில போறதுக்கு இப்ப ரோப் கார் வசதியுமே கொடுத்திருக்காங்க. இந்த கோயிலுக்கு பக்கத்துல சின்ன மலையில யோக ஆஞ்சநேயர் உங்களால் தரிசனம் பண்ண முடியும். மொத்தமா 400 படிக்கட்டு கொண்ட சின்ன மலை ஈஸியாவே ஏறிடலாம். சின்ன மலையில இருக்க யோக ஆஞ்சநேயர் கோயில தான் ஜூலை 7ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. அதை தொடர்ந்து 48 நாளுக்கு மண்டலாபிஷேகமே போயிட்டு இருக்கு. நீங்க ரொம்ப சக்தி வந்து அந்த கோயில நடந்துட்டு இருக்க 44 மண்டலாபிஷேகத்துல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்ல கலந்துக்கோங்க. தெரியாத நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க.